நீ எங்கே என் அன்பே பகுதி 2. தன் வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்த சதாசிவம் தன் பிள்ளைகளை அழைத்து, மக்களே, நேத்து நைட்டு வரைக்கும் மாயா உங்க கூட இருந்து தானே கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா என்றவுடன் அங்கு வந்த அவர் மனைவி சுமதி, இல்லைங்க, நேத்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் அவ எங்க கூட இருந்தா. அதுக்கப்புறம் ஊருக்கு சென்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவளே போயிட்டாளா, யாராவது கொண்டு போய் விட்டீங்களா என்ற அவரை பார்த்து கோபமாக, 10 மணிக்கு பிள்ளைய எப்படியா தனியா அனுப்புவோம்? நான் சுஜா கூட இருந்துக்கிட்டு மனோஜையும் வருணையும் கூட அனுப்பி வச்சேன். ம் ஏங்க, நீங்க உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுனீங்களே, என்ன சொன்னாரு? அவ என்ன, வசந்தி மாயாவை ஏசி இருப்பா, அவ கோவிச்சுக்கிட்டு சென்னைக்கு போயிருப்பா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அண்ணா, அவளே ஃபோன் பண்ணுவா, எனக்கு தான் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாகவே இருக்கு என்றவரை பார்த்த சுமதி, பண்ணணும்னு சொல்றான், ரிட்டையர் ஆனாலும் போலீஸ் புத்தி போகுதா பாரு, சொந்த குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனைனா கூட வில்லங்கமாவே யோசிக்கிறது. என்ன என்ன சொல்றது, உங்க ஸ்டேஷன்ல இருக்கிற யாரையாவது விசாரிக்க சொல்லணும், இல்லைன்னு சொன்னேன் என்றவளை, அடியே என் மாமன் பெத்த மகளே, நீ சொன்னது எல்லாம் எனக்கு கேட்டுட்டு நான் ரிட்டையர்ட் ஆகலடி, நம்ம வயல்ல நீ தனியா கஷ்டப்படுறேன்னு உன் கூட சேர்ந்து விவசாயம் பண்றதுக்காக வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்தேனாக்கும். ஆனாலும் நீ சொல்றது கரெக்டு தாண்டி, 20 வருஷம் சர்வீஸ், அதுதான் போலீஸ் பற்றி போக மாட்டேங்குது. ம் அப்புறம் நீ சொல்றதுக்கு முன்னாடியே என் தம்பிக்கு ஃபோன் பண்ணினேன், உடனே ஸ்டேஷனில் இருக்கிற பெருமாளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டான், விசாரிக்க சொல்லி அவனும் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். போதுமா தாயே என்றவளிடம், நான் போய் உங்க சித்திக்கும் வசந்திக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வர்றேன் என்றவள் வாசல் தாண்டும் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு, சுஜா இங்க வா என்று அழைக்கிறார். சொல்லுங்கப்பா என்றவனிடம், நேத்து மாயா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? மாயாக்கா ஓடி போயிட்டான்னு நீங்களும் சந்தேகப்படுறீங்களாப்பா? சீச்சி, அதெல்லாம் இல்லடா, அப்படியே ஓடி போனாலும் சதீஷ் மாமா கூட தானே ஓடி போயிருப்பா, சதீஷ் மாமா தான் இங்கேயே இருக்காரு, சதீஷ் இங்கே தான் இருக்கான்னு உனக்கு எப்படிமா தெரியும்? மாயாக்கா தான்ப்பா சொன்னா, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னும் 10 நாளைக்கு அவர் இங்கே தான் இருப்பார்னு. சரிம்மா, மாயாவுக்கு சென்னையில் வேலை செய்கிற இடத்துல வேற ஏதாவது பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்லைப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொன்னதில்லை. சரிம்மா, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா அப்பா கிட்ட சொல்லு என்று அவளை அனுப்பிவிட்டு, டேய் மனோஜ் இங்க வா. சொல்லுங்க பெரியப்பா, நேத்து நைட்டு நீ தூங்குற வரைக்கும் வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. ஐயோ பெரியப்பா, நான் எங்க வீட்டில் தூங்கவே இல்லையே, அக்காவை விட்டுட்டு அம்மா கிட்ட நான் வருண் கூட இங்கேயே தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. ம் சரிம்மா, எல்லோரும் போய் சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு செல்போனை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு செல்கிறார். இரவு 8 மணி. அப்பா சதீஷ், மாமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க என்று கத்திக்கொண்டே மாடிக்கு ஓடி வந்தான் வருண். பின்னாலேயே சதீஷ் வந்து கொண்டிருந்தான். சதீஷை பார்த்த சதாசிவம், வாப்பா சதீஷ், வா வா, உடம்பு இப்போ பரவாயில்லையா என்று விசாரித்தார். இப்போ பரவாயில்ல மாமா, மாயாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? நான் சென்னையில் அவ கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ், கூட தங்கியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன், எல்லோரும் அவ வரல, ஃபோன் கூட பண்ணலைன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே எங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன், அவங்க யாரும் அவளை பற்றி எதுவுமே தெரியல, எனக்கு பயமாக இருக்கு மாமா. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நாங்கள் கேட்காமலேயே நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கிறீங்க. இப்போ நான் என் மாயாவை உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கேன் மாமா, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மாமா என்று அவர் காலில் விழுந்து அழ ஆரம்பித்து விட்டான். இதை எதிர்பாராத சதாசிவம், டே சதீஷ், உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஏண்டா அழுதுகிட்டு, நீங்கள் எல்லோரும் என் பிள்ளைங்கடா, நான் எப்படி உங்களை விட்டுடுவேன் என்று சொல்லிக்கொண்டே யதார்ச்சியாக மாமாவின் தோட்டத்தை பார்த்தவர் உடல் அதிர்ந்து சிலிர்த்து விட்டது. அங்கே மாயாவின் தலையில்லாத முண்டம் சென்று கொண்டிருந்தது, கையில் அதன் தலையுடன். உனக்கு என்ன ஆனது மாயா? தேடுவோம். டே மாறி, அங்க ஃபுல்லா பார்த்துட்டியா? ரவியும் முத்துவும் எங்க போயிருக்காங்க? நீங்க தானே மாமா அவங்கள கதிர் மாமா கூட சேர்ந்து முந்திரி காடு ஃபுல்லா பார்த்துட்டு வர சொன்னீங்க. ஆமா ஆமா, நான் தான் சொன்னேன்ல என்றவரை நோக்கி முந்திரி காட்டிற்கு சென்றவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அருகில் வருவதற்குள் குரலை உயர்த்தி, என்னடா ஏதாவது பார்த்தீங்களா என்றார் சதாசிவம்.
எதுவும் கூறாமல் அவர் அருகில் அமைதியாக வந்து நின்ற கதிரேசன், என்னண்ண, என்னத்தை தேட சொல்றேனே தெரியாம போய் தேடணும்னு நீ சொன்னதுக்காக 2 மணி நேரமா தேடிட்டு இருக்கோம். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. டேய் கதிரு, அது ஒண்ணுமில்லடா. அது ம் சரி, ஏதாவது விஷயமா பார்த்தீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல அண்ணே, முந்திரிக்காடு ஃபுல்லா, அதுக்கு தாண்டியும் ஆத்தங்கரை ஓரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். எதுவும் எங்களுக்கு வித்தியாசமா தெரியல. உன் சந்தேகம் என்னன்னு சொல்லு. அது இல்லடா மாமா, மாமா என்று கத்திக்கொண்டே ஓடி வருகிறான் சதீஷ். நீ எங்கடா போன என்று அவனிடம். சர்ச்சு பக்கத்துல தேட போன மாமா. ஏன்டா சர்ச்சு பக்கத்துல ஏதாவது வித்தியாசமா பாத்தியா? என்ன? இல்ல மாமா, இப்போ எனக்கு மாயா போன் நம்பர்ல இருந்து ஒரு போன் வந்தது. அதிர்ச்சியுடன் பார்த்தவர், என்னடா சொல்ற? யார் பேசினா? மாயாவா? என்ன சொன்னா? எங்க இருக்கா? பத்திரமா இருக்காளா என்று கேள்விகளை அடுக்கிய சதாசிவமிடம், இல்ல மாமா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கண்டக்டர் பேசினார். அவர் பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டுக்கு அடியில் மாயாவின் ஹேண்ட்பேக் இருந்ததாம். அதில் இருக்கிற ஃபோனை எடுத்து பார்த்தால் சார்ஜ் இல்லையாம். அதுதான் சார்ஜ் போட்டு கால் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசியாக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அதனால தான் மாமா என் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஹேண்ட்பேக்கை வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. மாமா என்றவனை பார்த்து, மாறி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. மாரியை முறைத்த சதாசிவம், அப்போ அவன் சென்னையில் தான் இருக்கலாம். சதீஷ், நாளைக்கு காலையிலேயே நான், முத்து, நீ எப்போ கடையை திறக்க போற? நாளைக்கு தான் மாமா. சரி, அப்போ முத்து, நம்ம 3 பேரும் என்னோட கார்லேயே சென்னைக்கு கிளம்புறோம். அங்கே போய் மாயாவை பார்த்துட்டு தான் எனக்கு அடுத்த வேலை என்றவர், சரி எல்லோரும் போய் படுங்க என்று கூறி அனைவரையும் அனுப்பிவிட்டு வந்த அவர் பின்னாலேயே வந்த மாதிரி, எதுக்கு மாமா அந்த பைய கூட போயிட்டு, நான் வாரேன், ரவியையும் கூட கூட்டிட்டு போகலாம். சரியா மாமா, காலையில கிளம்பி வரவா என்றவனிடம், டே ஊரு இல்லாம பேசாதடா. ரவியோட பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிருக்கா. இப்போவோ அப்போவோ இருக்கா. ஏதாவது ஒன்றுனா அவன் இங்கிருந்தா பக்கத்து ஊருக்கு இருக்கிற மாமியா வீட்டுக்கு சட்டுன்னு வண்டியை எடுத்துட்டு போயிடலாம். அவனை தொந்தரவு பண்ணாதே. உன் பொண்டாட்டி மதுரையில் டீச்சராக இருக்கா. உன் பிள்ளைங்களும் அங்கேயே படிக்குதுங்க. என்னைக்கு தான் கிறிஸ்மஸ் லீவுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அக்கா பொண்ணை தேடுறன்னு நீ சென்னைக்கு வந்தா உன் பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிடாதடா. டே மாறி, அந்த பிள்ளைங்க எப்படியோ ஒரு வாட்டி தான் உன் கூட இருக்குதுங்க. பிள்ளைங்கள பாருடா, நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லை மாமா, எதுக்கும் நான் ஒரு வாட்டி. அவ காணாமல் போகலடா, அவளே தான் கிளம்பி சென்னைக்கு போயிருக்கா. பாரு, அவ ஹேண்ட்பேக்கை கூட பஸ்ஸில் தொலைச்சிட்டு இருக்கா. நான் போய் அவள் முகத்தை பார்த்துட்டு வர்றேன். அது கூட ஏன் திருப்திக்காகத்தான் என்றவனிடம் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல், சரி மாமா, உங்க இஷ்டத்துக்கு என்று கூறிவிட்டு செல்பவரையே பார்த்து கொண்டிருந்தவர் தன் வீட்டை நோக்கி நடையை கட்டினார். சதாசிவம் வீட்டிலிருந்து வசந்தி வீடு வரைக்கும் இருக்கும் இடைப்பட்ட இடத்துல மிலிட்ரிக்காரர் ஒரு குடோன் வச்சிருக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் தம்பி தேங்காய் குடோன் வச்சிருக்கிறாரு. அடுத்து காளிமனை, அதுக்கு அடுத்து தான் வசந்தி வீடு, அப்புறம் முந்திரிக்காடு. வசந்தி வீட்டுக்கு எதிரில் கொஞ்சம் தள்ளி போனால் சர்ச்சு. அங்கே மட்டும்தான் லைட் எரியும். சதாசிவம் தனக்குள் பேசிக்கொண்டே, அவ சென்னையில் தான் பத்திரமா இருக்கா போல இருக்கு, நமக்கு தான் என்னமோ தோணிடுச்சு. எதுக்கும் நாளைக்கு ஒரு வாட்டி நேரில் பார்த்து விட்டால் என்று நினைத்து கொண்டே வரும்பொழுது அவர் காதில் அருகில் யாரோ ரகசியம் கூறுவது போல, பெரியப்பா. யாரு? யாரு கூப்பிட்டது? யாருன்னு கேட்கறன்ல என்று கூறிக்கொண்டே மொபைலை எடுத்து டார்ச் ஆன் பண்ணினார். அருகில் யாரும் இல்லை. மறுநாள் காலை, சதாசிவம் வீடு. என்னங்க, நீங்க கண்டிப்பா போய்த்தான் ஆகணுமா? அவன்தான் பத்திரமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிச்சுல்ல என்ற சுமதியை பார்த்தவர், அவ பத்திரமா இருந்தா இந்நேரத்துக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் போன்ல இருந்து சதீஷுக்கு, இல்லைனா சுஜாதாவுக்கு, இல்லைனா எனக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி இருப்பாள்ல. என்னங்க சொல்றீங்க? அப்ப அவளுக்கு ஏதாவது எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவோம். நீ குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. அப்புறம் வசந்தி எப்படி இருக்கா? வசந்தி தாங்க பச்சை தண்ணி பல்லுல படாம அழுதுகிட்டே இருக்கா. வெளியே ஏதோ சத்தம் கேட்க பசங்க வந்துட்டாங்க போல. நீ காப்பி எடுத்துட்டு வா. சுமதி உள்ளே சென்றவுடன் முத்து, சதீஷுடன் கதிரேசனும் வருகிறான். ஏண்டா நீ டியூட்டிக்கு போல என்று கதிரேசனை பார்த்து கேட்டவருக்கு பதில் கிச்சனில் இருந்து வருகிறது. உங்க கூட அவரும் வராரு. சென்னையில் ஏதோ வேலை இருக்காம். அப்படியே காரையும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு வரலாம்ல. கதிரேசன் ரகசியமாக அண்ணி காலையிலேயே ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. 2 நாள் லீவு. உங்க கூட தான் சென்னையில். உங்களை தனியாக அனுப்ப பயமாக இருக்காம்.
இதை கேட்ட சதாசிவம், ஏண்டா, எனக்கு என்ன சென்னை புதுசா? 10 வருஷமா அங்கத்தானே குப்பை கொட்டுனேன். ஏன், அவ கூட 2 வருஷம் கூட தானே இருந்தா. இது பயம் இல்லடா, சந்தேகம் என்று கூறி இருவரும் சிரித்து கொண்டார். அதற்குள் எல்லார் பேக்கையும் கொண்டு காரில் வைத்துவிட்டு முத்துவும் சதீஷும் அங்கே வந்து அமர்ந்தனர். காப்பி கொண்டு வந்த சுஜாதா அனைவருக்கும் கொடுத்து கொண்டு வந்து சதீஷிடம் வந்து காப்பியை நீட்டும் பொழுது, சதீஷ், என்னை மட்டும் இங்க தனியா தவிக்க விட்டுட்டு நீ சென்னைக்கு போக போறியா? எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது சதீஷ் என்று மாயா குரலில் கூறுகிறாள். அதை கேட்ட சதீஷ் காப்பி டம்ளரை கீழே விட்டு விட்டான். உனக்கு என்ன ஆனது மாயா? நீ எங்கே தேடுவோம்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதனுடைய தொடர்ச்சி நாளை காலை 11:30க்கு வெளியாகுங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.